இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதை தான் பார்க்குறோம். பொதுவாக நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா சுவாசிக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம வேலை பார்க்கும்போதும் சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, சமையல் செய்து கொண்டு இருக்கும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம சுவாசிக்கிறோம். இயற்கை, நம்ம மூச்சு விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அது இயற்கை. நான் இதை செய்கிறேன், நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே நம்ம சுவாசிக்கிறோம். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் விளையாடும் போதும் சரி, நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, வேலை செய்து கொண்டு இருக்கும்போதும் சரி, கிச்சனில் இருக்கும்போதும் சரி, நீங்கள் அந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடைமுறையில் வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் கண்டுபிடிங்க பகுதி. வாங்க, இந்த பகுதியில் என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. உங்களுக்காக நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் இதற்கான விடை இருக்குது. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நீதிமான், ஆப்ஷன் பி செல்வந்தன், ஆப்ஷன் சி தாழ்மையானவன், ஆப்ஷன் டி பெருமையுள்ளவன். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் பதிவு செய்யுங்க. நம்ம இடைவிடாமல் ஜெபம் செய்வது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க ஸ்வேதா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய சின்ன வயசுலேயே இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. கண் பார்வை இல்லாத இவங்க அம்மாவையும் இவங்களுடைய குடும்பத்தையும் இவங்க தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எதிர்காலத்தை குறித்து இவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையாக இவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், பொருளாதார தேவைகள் எப்படி சந்திக்கிறது, எப்படி தான் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்க தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் செய்திருக்காங்க. எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய சவால்கள் வந்துச்சு. அதே மாதிரி பணப்பிரச்சனையும் வந்துச்சு. இது எல்லாத்தையும் விட எங்க அம்மாவை பத்தி தான் எனக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. எங்க அம்மா பார்வை இல்லாதவங்க, அவங்களால பார்க்க முடியாது. தன்னோட எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. நான் இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணா தான் இருந்தேன். வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அதனால நான் போனதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறாங்கங்கிற ஒரு டென்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியான டென்ஷன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸ்வேதா தன்னுடைய ஒவ்வொரு பயம் மற்றும் கஷ்டமான சூழ்நிலைகளின் நடுவில் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து அதோடு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். எனக்கு ஜெபம் ரொம்பவே முக்கியமானதா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றேன். அவங்க ஜெபம் பண்றது எங்க வாழ்க்கையில எதெல்லாம் எங்களால செய்ய முடிஞ்சிச்சோ அது எல்லாமே ஜெபத்தால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னோட ஜெபத்துல எனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு டைரி எழுத ஆரம்பிச்சேன். அதாவது இதுல பெஸ்ட் எனக்கு எது தேவை அதை நான் வச்சு தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதோட உபவாசமும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் தேவன்கிட்ட கேட்டேன்னா அது எனக்கு தருவாரு, கண்டிப்பா தருவாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வசனமும் வாசிச்சுட்டு இருந்தேன். குறிப்பா நான் வசனம் வாசிக்கிறப்ப வசனம் மூலமா எனக்கு ரொம்ப பெரிய பலன் கிடைச்சிச்சு. பிலிப்பியர் 4:4 வசனத்துல எழுதி இருக்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன்னு அதுல எழுதியிருக்கு. தேவன் இது நமக்கு தெளிவா சொல்றாரு. சந்தோஷமாயிருங்க அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன்.
இன்னொரு வசனம் மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது நிக்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி, அதை தேவன் நிறைவேற்றுவார்னு எனக்கு தெரியும். ஸ்வேதாவிற்கு வரம் வந்தபோது அவர்கள் முதலில் ஜெபம் செய்தார்கள். தேவனுடைய விருப்பத்தோடு அவர்கள் மேற்கொண்ட காரியங்களை செய்தார்கள். எனக்கு வரன் வந்தப்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். தேவன் கிட்ட இருந்து சரின்னு பதில் கிடைச்சப்ப நானுமே சரின்னு பதில் சொன்னேன். நான் பார்க்க கூட செய்யல. ஏன்னா தேவன் எனக்கு தராருன்னா பெஸ்டா தான் தருவார்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்வேதாவை நான் முதல்ல சந்திச்சப்ப அவளுடைய வீட்டுல சந்திச்சேன். பாஸ்டரும் இருந்தாங்க, முழு குடும்பமும் அங்க இருந்துச்சு. அவ கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் தந்தாங்க. ஸ்வேதா கிட்ட நான் பேசினப்ப என் மனசுல ரொம்ப ஒரு அமைதியை உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு திருமணத்துல எனக்கு தேவன் முடிவு செஞ்ச அந்த உறவு ஸ்வேதா தான் எனக்கு தெளிவா புரிஞ்சது. அவருடைய அந்த முடிவை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சவால்கள் வந்துச்சு. எங்க லோன் கேன்சல் ஆனப்ப எங்களுக்கு பணப்பிரச்சனை வந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல நாங்க டென்ஷன்லயே தான் இருந்தோம். அப்படி இருந்தாலும் கூட தேவன் இந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிப்பாருன்னு நம்பினோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாண கவுன் ரொம்ப பிடிக்கும். நான் தேவன் கிட்ட எனக்கு நல்ல பெஸ்டா இருக்கணும்னு சொன்னேன். நான் எப்படி எதிர்பார்த்திருந்தோன்னா அதே மாதிரி பெஸ்டா தந்தாரு. ஸ்வேதாவின் திருமணம் அவருடைய ஜெபங்களுக்கான பதிலாகும். தேவன் அவருடைய பாஸ்டர் மூலமாக அவர் திருமணத்தை நல்ல விதத்தில் நடத்தி தந்தார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா நீங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போவீங்க, எல்லாமே உங்களுக்கு புது ஆட்களா இருப்பாங்க. எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சவால்கள் வந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துல ஒருத்தர் எங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் எல்லாத்தையும் மாத்தினாரு. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நாங்க 2 பேரும் ஜெபம் பண்றது, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது, இன்னைக்கு கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து உபவாசம் இருக்கிறோம். ஒரே விஷயத்துக்காக செய்வோம். தேவன் எங்களை இந்த எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு எங்களை வழி நடத்தினப்ப எங்க வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நாங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ்றோம்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுக்கு நான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிச்சு. எனக்கு தெரியாத விஷயங்களை எப்படியும் நான் கத்துக்கிட்டேன். நான் இன்னும் நல்லா ஜெபத்துல வளர்ந்தேன், பைபிள் வசனத்திலையும் வளர்ந்தேன். அதோட விஷயங்களை நல்லா என்னால புரிஞ்சுக்க முடியுது. மேலும் வாழ்க்கையில நான் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. ஸ்வேதா மற்றும் ஹிமேந்திராவின் வாழ்க்கை என்று ஜெபத்துக்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டாகும். நன்றி ஸ்வேதா, உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்காக மிக்க நன்றி. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சவால்கள், கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்கி போயிட்டு, உங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையை தந்ததற்காக நாங்கள் தேவனுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நீங்களும் அதே நிலைமையில் இருக்கீங்களா? ஸ்வேதாக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி ஸ்வேதா ஜெபத்தில் அவங்க இடைவிடாமல் ஜெபம் செய்தாங்க, தேவனிடத்தில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க. அப்போ அதே வெற்றி உங்களுக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வதற்கு ஒரு சரியான உதாரணம் அதில் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதை எடுத்து நீங்கள் பொறுமையாக அதை வாசித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பேதுருவை ஏரோது ராஜா கைது பண்ணி சிறையில் அடைச்சி வைக்கிறாரு. அதுவும் சங்கிலிகள்லாம் கட்டி நல்லா கீழே இருக்கக்கூடிய அந்த சிறையில் வந்து அடைச்சி வைக்கிறாரு. அவர் காவல் காக்கிறதுக்கு 2 காவலாளியும் வைத்திருப்பார். நல்ல இரும்பு சங்கிலியெல்லாம் போட்டிருப்பாங்க. விடிஞ்சா அவன் பேதுருவோடைய தலையை வெட்டணும், இதுதான் உத்தரவு. காவலாளிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆலயத்தில் எல்லாரும் ஒருமித்து ஜெபம் செய்கிறாங்க. முழு மனதோடு ஒருமித்து எப்படியாவது பேதுரு விடுதலை ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. இங்கே என்னென்னா, இவர் வந்து அந்த இரும்பு கதவு காவலாளிகள் நிற்க இவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் பேதுரு. இவங்க எல்லாம் ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா, எப்படியாவது பேதுரு விடுதலை ஆகணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தேவனுடைய தேவ தூதர்கள் வர்றாங்க. வந்து இவருடைய சங்கிலிகள் எல்லாமே உடைப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, உன் காலில் உன்னோட செருப்பை போடு, உன்னுடைய அங்கியை போடு, நீ இதை விட்டு விடுதலையாகி வெளில போ. அதே மாதிரி நடக்குது. அவருடைய சங்கிலிகள் உடையுது, கதவுகள் திறக்கப்படுது, இவர் வெளியில் வராரு. வந்து இவருக்காக ஜெபித்துட்டு இருக்காங்கல்ல ஆலயத்தில், அவங்கக்கிட்ட நண்பர்கள்கிட்ட அவர் போகிறாரு. இதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நமக்கும் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி அவர்
அவங்க தொடர்ந்து ஜெபம் செய்யும்போது அவர் விடுதலை செய்யப்பட்டாரோ, நமக்கும் கூட அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் முன்னாடி இரும்பு கதவுகள் இருக்கலாம். உடைக்கவே முடியாத ஒரு இரும்பு கதவு உங்களுக்கு தடையாக இருக்கலாம். சங்கிலியால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் அதை போன்று இருக்கலாம். எல்லாவற்றை மாற்ற ஜெபத்தால் முடியும். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. தேவன் அதை செய்கிறார். இதை தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக ஒரு பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். எப்போவுமே நம்ம நேசிக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்முடைய ஆண்டவரும் அதே தான். அவர் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் பேசணும், அவர்கிட்ட பேசணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இங்கே கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் ஜாய் சாலும் அவங்கள சந்திக்க இருக்கிறோம். அவங்க ஏபிடி சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்காங்க. பைபிள் வசனங்கள் மூலமாக அவங்க நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஜூலையில் எங்களோடு சேர்ந்து பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு வருகை தாருங்கள். உண்மை சம்பவங்கள், சர்ச் பாடகர் குழு பாடலை கேளுங்கள். மேலும் வரலாற்றின் பக்கங்களில் இருந்து ரெவரண்ட் வில்லியம் மார்ட்டினுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு புதிய வாழ்வு ரீஜனல் ஃபோக்கஸில் ஜூலையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய பகுதிக்கு செல்லுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருந்து ரீஜனல் ஃபோக்கஸ் பார்ப்பதற்காக கிவ் டு சிபிஎன். ஆண்டவர்கிட்ட நாம ஜெபம் செய்யறதுல எல்லாமே நம்ம லாபத்துக்கு மட்டுமே கிடையாது. நமக்கு அவசியமானதை தர்றது நம்முடைய தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆம் நண்பர்களே, நாம விரும்புறது நிச்சயமா நமக்கு அவசியம் இல்லாததா இருக்கலாம். நமக்கு அவசியம்னு தெரிஞ்சத ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா தருவாரு. நாம கண்டிப்பா ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கு. அதாவது ஏசாயாவோ, அதாவது எலியாவோ, இல்ல எலிசாவோ, இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ சொல்லி இருக்காங்க. நமக்கு அன்பானவர்களுக்காக ஜெபம் பண்றப்ப இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், பதில் வராம இருக்கலாம், சுகமா இருக்கலாம், வழி திறக்கப்படாம இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கு, நீங்க கெட்டவங்களா இருந்தோம் உங்க பிள்ளைகளுக்கு நல்லது தரத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள எத்தனை மனுஷனானாலும் தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன்னுடைய மகனுக்கு கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா அவனுக்கு பாம்பு கொடுப்பானா? எனக்கு அன்பானவர்களே, உங்ககிட்ட ஒரு தேவை என்ன அப்படின்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையானதா உங்களுக்கு தோணலாம். இந்த பைபிள் வசனம் மூலமா இன்னைக்கு நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல எழுதியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் நண்பர்களே, இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, நிறைய ஜெபம் பண்றவங்க, அவங்க ஓடி ஓடி இளைப்படைகிறாங்க, நடக்கிறாங்க, சோர்ந்து போறாங்க. நான் அதுக்கான காரணத்தை இப்போ உங்களுக்கு சொல்றேன். நிறைய நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும்னு நினைக்கிறோம். ஏசாயால தெளிவா எழுதியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலனடைகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஜெபத்துல உறுதியா இருக்கிறது. ஒரு உறுதியான ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் வல்லமையை தருது, உங்களுக்கும் எனக்கும் பலத்தை தருது. ஜெபத்தோட பதில் கூட நாம ஜெபத்துல உறுதியா நிலைச்சு இருக்கிற கிடைக்கிற பலன், பலம் உங்களுக்கும் எனக்கும் தருது. அதை தொடர்ந்து செய்யுங்க.
வாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் செய்யறத விடாம இருப்போம். பைபிள்ல ஒரு மனுஷனை பத்தி எழுதியிருக்கு. லூக்கா 11வது அதிகாரத்துல அவ வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க. அதுவும் உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி அந்த நடு இரவுல தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் ரொட்டி வாங்க போனான். அதையும் மறுபடியும் கேட்டதுனால கடைசியில அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நேரத்துல எந்திரிச்சு வந்து அவனுக்கு தேவையானத அவர் செஞ்சு கொடுத்தாரு. நண்பர்களே, மனுஷங்க நிறைய நேரம் நீங்க இப்படி உறுதியா இருக்கிறதுனால நீங்க சொல்றத செஞ்சிருவாங்க. பரலோகத்தில் இருக்கிறவர் ஏன் கேட்க மாட்டாரு? வாங்க அவர்கிட்ட ஜெபம் செய்வோம், விடாம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் கூட அவர் கெத்சமனே தோட்டத்துல ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை ஜெபம் பண்ண போனார்னு பைபிள்ல எழுதியிருக்கு. மேலும் நீங்க சோதனையில விழாதபடிக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு தன்னுடைய சீடர்கள் கிட்டையும் அவர் சொன்னாரு. வாங்க நாம ஜெபத்துல உறுதியா இருப்போம். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம், நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஜெபத்துக்கு பதில் தர்ற தேவன். ஜெபத்துக்கு அப்புறம் உள்ளங்கை அளவு மேகமே தெரிஞ்சாலும் கூட எலிசா தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட தயாராகி பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னான். இந்த தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபத்துல உறுதியா இருக்கலாம், வாங்க நம்ம வாழ்க்கையில உறுதியா ஜெபம் செய்வோம். காலையில சாயந்தரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தனிப்பட்ட விதத்துல சர்ச்சில் ஒன்னா சேர்ந்து வாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஜெபத்துல வல்லமை இருக்கு. எல்லாத்தையும் விட உறுதியா பண்ற ஜெபத்துல, தொடர்ந்து பண்ற ஜெபத்துக்கு வல்லமை அதிகமாவே இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் ஜாய். உங்களுடைய இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நிச்சயமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, இந்த நற்செய்தியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே வட்டார மொழிகளில் நிறைய அவங்க நற்செய்திகள் வச்சுருக்காங்க. மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. ஜெபம் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆயுதம். அதை நம்ம மூடி வைக்காமல் நம்ம பயன்படுத்தணும். இடைவிடாமல் ஜெபம் செய்யணும். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது. அது எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு மனசோட ஒருமித்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களோட ஒவ்வொரு உணர்வுகளும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அவங்க ஜெயிக்கிறவங்கள மாற நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. புது பலத்தோட, விசுவாசத்தோட, உற்சாகத்தோட, நம்பிக்கையோட அவங்க உங்ககிட்ட ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நீங்கள் பதில் தர வரைக்கும் அவங்க விடாமல் அந்த ஜெபத்தை பிடித்துக்குள்ள உதவி செய்யுங்க சுவாமி. ஜெபம் பண்ணுறது அவங்க வாழ்க்கை முறையாக மாறணும் கர்த்தாவே. போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும் போதும் எல்லா நேரத்துலையும் உங்ககிட்ட அவங்க பேசணும் ஆண்டவரே. எங்கள் மேலே இரக்கமாக இருங்க கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய ஆண்களாக பெண்களாக மாற நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. நீர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அதாவது மருந்து நாங்கள் சொல்லதான் முடியும். நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் உடல்நிலை சரியாகும். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் செய்தால் மட்டுமே அந்த வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நான் இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் இது. நம்ம இடைவிடாமல் நம்ம அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ அதை வெளியரங்கமாய் அவர் செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நீங்களும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் ரூமுக்கு போய் என்னென்ன பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் நிச்சயமாகவே பதிலளிக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது. வாங்க பார்க்கலாம். गुनाह
அருமையான பாட்டை பார்த்தோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.